புதுச்சேரி லாஸ்பேட்டையில் ஆன்லைனில் 5 லட்சத்தை இழந்த என்ஜினியர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். புதுச்சேரி லாஸ்பேட்டை கருவடிக்குப்பம் இடையஞ்சாவடி சாலையை சார்ந்தவர் காளிமுத்து. இவரது மகன் சபரிவாசன், வயது 25. எம்டெக் படித்து தனியார் நிதி நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார். கடந்த சில நாட்களாக அவர் வேலைக்கு செல்லாமல் வீட்டில் இருந்து வந்தார். இந்நிலையில் அவரது செல்போன் எண்ணிற்கு ஒரு குறுஞ்செய்தி வந்தது. அதில் மாத ஊதியத்துடன் வேலை இருப்பதாக கூறி ஒரு லிங்க் வந்துள்ளது. அந்த செயலிக்குள் சென்ற அவர் தனது விவரங்களை பதிவு செய்தார். மேலும் அவர்கள் கேட்டபடி பலரிடம் கடன் வாங்கி 5 லட்சம் ரூபாய் முதலீடு செய்ததாக கூறப்படுகிறது. அதன் பிறகு அங்கிருந்து எந்த தகவலும் வரவில்லை. இதனால் தான் மோசடி செய்யப்பட்டதை உணர்ந்து அதிர்ச்சியடைந்தார். இதற்கிடையே கடன் கொடுத்தவர்கள் பணத்தை கேட்டு நெருக்கடி கொடுத்துள்ளனர். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான சபரிவாசன் நேற்று மதியம் வீட்டில் மின்விசிறியில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து தகவல் அறிந்ததும் லாஸ்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் சிறையிலிருந்து வெளியே வந்தவுடன் வங்கி ஊழியரின் இருசக்கர வாகனத்தை திருடி சென்ற பிரபல திருடனை போலீசார் சிசிடிவி காட்சிகள் மூலமாக அடையாளம் கண்டு சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி அரியங்குப்பம் பகுதியை சார்ந்தவர் மணிகண்டன், வயது 30. இவர் நகர பகுதியில் உள்ள செயின்ட் ஆக்னி வீதியில் தனியார் வங்கியில் ஆக்சிஸ் உதவி மேலாளராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் இவர் கடந்த 17ஆம் தேதி காலை அவரது ஸ்பிளெண்டர் இருசக்கர வாகனத்தில் பணிக்கு வந்து அதனை வங்கி அருகே நிறுத்திவிட்டு மீண்டும் பணிக்கு சென்றவர் மீண்டும் மாலை வீட்டிற்கு செல்ல அவரது இருசக்கர வாகனத்தை எடுக்க வந்தபோது வாகனம் மாயமாகி இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். தொடர்ந்து இதுகுறித்து பெரிய கடை காவல் நிலையத்தில் அவர் புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். இதில் திருக்கழுங்குன்றம் பகுதியை சார்ந்த பிரபல இருசக்கர வாகன திருடன் சாதிக் பாஷா, வயது 65 என்பதும் திருட்டு வழக்கு ஒன்றிலிருந்து புதுச்சேரி சிறையில் இருந்து வெளியே வந்தவர் என்றும் மணிகண்டன் இருசக்கர வாகனத்தை திருடி சென்றதும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அவரை தேடி வந்த போலீசார் சென்னையில் அவரை கைது செய்து இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து சாதிக் பாஷாவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் டிஐஜி மற்றும் சீனியர் எஸ்பி தலைமையில் அதிரடிப்படை போலீசார் நேற்று நள்ளிரவு திடீர் ரோந்து பணியில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் சமீப நாட்களாக குற்ற செயல்கள் அதிகரித்து வருகிறது. நள்ளிரவை தாண்டியும் சாலையோர தள்ளுவண்டி உணவு கடைகளில் வியாபாரம் நடக்கிறது. இதனால் நகரில் நள்ளிரவை கடந்தும் ஆட்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது. தூங்கா நகரமாக புதுச்சேரி மாறி வருவது சுற்றுலா பயணிகள் மற்றும் இரவு வேலை செய்பவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. ஆனால் குற்ற செயல்களுக்கும் இது காரணமாக அமைந்து விடுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சாலையோரம் பொது இடங்களில் மது அருந்துபவர்கள் சாலையோர கடைகளில் சாப்பிட்டு ரகளையில் ஈடுபடுகின்றனர். இந்நிலையில் டிஐஜி சத்யசுந்தரம், சீனியர் எஸ்பி கலைவாணன் தலைமையில் சிறப்பு அதிரடிப்படை போலீசார் நேற்று நள்ளிரவில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். முத்தியால்பேட்டை, அண்ணா சாலை, உப்பளம் சாலை, மறைமலையடிகள் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் வாகனங்களில் அதிரடியாக சென்று கண்காணித்தனர். அப்போது 11 மணிக்கு மேல் செயல்பட்ட தள்ளுவண்டி கடைகளை அகற்றினர். மேலும் சாலையோரம் மற்றும் பொது இடங்களில் மது குடித்த இளைஞர்களை தடியடி நடத்தி கலைத்தனர். டிஐஜி சத்யசுந்தரம், சீனியர் எஸ்பி கலைவாணன் மற்றும் அதிரடிப்படை போலீசாரின் இந்த அதிரடி நடவடிக்கையால் நேற்று நள்ளிரவு பெரும்பாலான இடங்களில் பரபரப்பான சூழல் நிலவியது. டிஐஜி, சீனியர் எஸ்பி மற்றும் அதிரடிப்படை போலீசாரின் இந்த அதிரடி நடவடிக்கையால் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. பேரறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு தினத்தை அனுசரிக்கும் வகையில் வெளியூர் பகுதியில் உள்ள அண்ணா சிலைக்கு அமைப்பாளர் சிவா தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பேரறிஞர் அண்ணா அவர்களின் 56வது நினைவு தினத்தையொட்டி வெளியூர் தொகுதி திமுக சார்பில் வெளியூர் மாடவீதியில் மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமையில் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்தும் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார்கள். இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் செயலாளர் மணிகண்டன், விவசாய அணி குலசேகரன், செல்வநாதன், வர்த்தகரணி ரமணன், பாஸ்கர், சபரிநாதன், சுப்பிரமணி மற்றும் அணித் தலைவர்கள், துணைத் தலைவர்கள், துணை அமைப்பாளர்கள் உள்ளிட்ட
பலரும் பங்கேற்று அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். பேரறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் மாநில செயலாளர் ஹேமா பாண்டுரங்கன் தலைமையில் திரளான நிர்வாகிகள் ஊர்வலமாக சென்று அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பேரறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு தினம் புதுச்சேரி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் அனுசரிக்கப்பட்டது. மதிமுக மாநில செயலாளர் ஹேமா பாண்டுரங்கன் தலைமையில் அவைத்தலைவர் வ. செல்வராசு முன்னிலையில் நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக சென்று பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் கடலூர் மாவட்ட செயலாளர் நா. ராமலிங்கம், முன்னாள் பொறுப்பாளர் கேப்ரிகள், மொழிப்போர் தியாகி பாவாடை சுவாமி, புதுச்சேரி மாநில பொருளாளர் சந்தோஷ்குமார், துணை செயலாளர்கள் கலைவாணன், ராமசேகர், மூர்த்தி, எலிசபெத், தலைமை செயற்குழு உறுப்பினர் இளங்கோ, பொதுக்குழு உறுப்பினர்கள் முகமது இப்ராஹிம், மாசிலாமணி, ஆதிமூலம், உருளையன்பேட்டை தொகுதி செயலாளர் சதீஷ் என்கின்ற சக்திவேல், மற்ற தொகுதியின் செயலாளர்கள் கதிரவன், கந்தன், சரத்குமார், முரளி, கோபிநாத், சந்திரன், சீராவதி, தண்டபாணி, பிரபாகரன், மகளிரணி செயலாளர் தமிழ்ச்செல்வி, மதிமுக தொழிற்சங்க வேதா வேணுகோபால் மற்றும் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக புதுச்சேரி மாநில நிர்வாகிகள் மாநில செயலாளர் ஹேமா பாண்டுரங்கன் தலைமையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவிடம் வாழ்த்து பெற புதுச்சேரியிலிருந்து சென்னை மதிமுக தலைமை அலுவலகத்திற்கு புறப்பட்டு சென்றனர். ஆரியபாளையம் வடிசாராய ஆலையில் பணிநீக்கம் செய்யப்பட்ட 53 தொழிலாளர்கள் வடிசாராய ஆலை நுழைவாயில் முன்பு மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த ஆரியபாளையம் பகுதியில் உள்ள வடிசாராய ஆலையில் பணிபுரிந்து வந்த 53 நிரந்தர ஊழியர்களை பணிநீக்கம் செய்த துறையை கண்டித்து மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் வில்லியனூர் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து பாதிக்கப்பட்ட 53 ஊழியர்களுக்கும் ஆதரவாக பல்வேறு கட்சிகளான காங்கிரஸ், திராவிட முன்னேற்றக் கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, வன்னியர் சங்க பேரவை போன்ற கட்சியின் நிர்வாகிகள் ஒன்றிணைந்து பாதிக்கப்பட்ட ஊழியர்களுக்கு குரல் கொடுக்கும் விதமாக வடிசாராய ஆலை நுழைவாயில் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து துறையின் நிர்வாக இயக்குநர் சத்தியமூர்த்தி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் நேரடியாக சந்தித்து பேசினார். அப்போது கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் பாதிக்கப்பட்ட ஊழியர்கள் முன்னிலையில் நிர்வாக இயக்குநர் பேச்சுவார்த்தை நடத்தியதில் சமரசம் தீர்வாக துறையின் சேர்மன் மற்றும் துறையின் செயலரிடம் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களின் பிரச்சினைகளை எடுத்துரைத்து இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்றும் அதுவரையில் தற்போது ஜெம் நிறுவனத்தின் மூலமாக தற்காலிக ஊழியர்களை நியமிப்பது நிறுத்தி வைக்கப்படும் என்றும் நிர்வாக இயக்குநர் உறுதியளித்ததன் அடிப்படையில் போராட்டமானது தற்காலிகமாக கைவிடப்பட்டது. வீராம்பட்டினம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கான ஒருங்கிணைந்த குடிநீர் திட்டத்திற்கான மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைப்பதற்கான பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு குடிநீர் வழங்க தேசிய விவசாய மற்றும் கிராம வளர்ச்சி வங்கி அதாவது NABARD நிதி உதவியுடன் ஒருங்கிணைந்த குடிநீர் திட்டத்தில் வீராம்பட்டினம் சுனாமி குடியிருப்பு பகுதியில் 10 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுதல், வீராம்பட்டினம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு புதிய குடிநீர் பங்கீட்டு குழாய்கள் அமைத்தல், புதிய வீட்டு குடிநீர் இணைப்புகள் வழங்குதல், புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல், தோண்டப்பட்ட சாலைகளை புனரமைத்தல், புதிய மோட்டார் பம்ப் செட்டுகள் மற்றும் ஜெனரேட்டர் பொருத்துதல் ஆகிய பணிகளுக்காக ரூபாய் 19.22 கோடி அளவிற்கு பணி ஆணை வழங்கப்பட்டது. இத்திட்டத்தின் மூலமாக சுமார் 18,662 மக்கள் பயன்பெறும் இத்திட்டத்தினை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். நடைபெற்ற விழாவிற்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமை தாங்கினார். அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி முன்னிலை வகித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணி செயலாளர் முனைவர் ஜெயந்தகுமார், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் முனைவர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் பாலசுப்ரமணியன், செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் ஸ்ரீதரன், இளைநிலை பொறியாளர் பாஸ்கர் மற்றும் அரசு அதிகாரிகள், NR காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள்
வீராம்பட்டினம் கிராம மக்கள், குழு நிர்வாகிகள், பொதுமக்கள் ஆகியோர் விழாவில் பங்கேற்றனர். புதுச்சேரி காட்டுக்குப்பம் முதல் கன்னிக்கோவில் வரையிலான கிழக்கு கடற்கரை சாலை இருபுறமும் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி பாகூர் கொம்யூன் காட்டுக்குப்பம் முதல் கன்னிக்கோவில் வரையிலான கிழக்கு கடற்கரை சாலையில் இருபுறமும் வடிகால் வாய்க்கால் அமைத்திட 3,84,44,000 ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ள பொதுப்பணித்துறை மூலம் ஒப்புதல் பெறப்பட்டு இப்பணிக்கான துவக்க நிகழ்ச்சியாக பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். மேலும் இவ்விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமை தாங்கினார். பாகூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் முன்னிலை வகித்தார். மேலும் இவ்விழாவில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் பலரும் உடனிருந்தனர். மாநில அளவில் நடைபெற்ற கேரம் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுவை உப்பளம் ராஜீவ்காந்தி உள்விளையாட்டு அரங்கில் புதுச்சேரி கேரம் அகாடமி சார்பில் புதுச்சேரி முதல்வர் கோப்பைக்கான 17வது மாநில அளவிலான கேரம் போட்டிகள் கடந்த 31ஆம் தேதி தொடங்கியது. புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு சீனியர் எஸ்பி கலைவாணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டிகளை தொடங்கி வைத்தார். போட்டிகளில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சார்ந்து 700க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். 3 நாட்கள் நடைபெற்ற இப்போட்டிகளின் இறுதிப் போட்டி மற்றும் பரிசளிப்பு விழா மாலை சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு கோப்பை மற்றும் சான்றிதழை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி கேரம் அகாடமி சேர்மன் தண்டபாணி, துணை சேர்மன் கோகுலராஜா, தலைவர் சின்னத்தம்பி என்கின்ற நடராஜன், துணை சேர்மன் ராஜசேகர், செயலாளர் சதீஷ் என்கின்ற சந்தோஷ் மற்றும் பெற்றோர்கள், மாணவர்கள் பலரும் கலந்து கொண்டனர். அரியங்குப்பம் தொகுதியில் ரூபாய் 15 லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை மற்றும் வடிகால் வசதி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆனந்த நகருக்கு 2023-2024 ஆண்டிற்கான சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 14,96,670 மதிப்பீட்டில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை மற்றும் வடிகால் வசதிகள் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜன், இளைநிலை பொறியாளர் சுரேஷ், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் காமராஜ் மற்றும் பலரும் கலந்து கொண்டனர். சிறுவந்தாடு லட்சுமி நகரில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ தண்டமுத்து மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அருகே உள்ள சிறுவந்தாடு ஸ்ரீ லட்சுமி நகரில் புதிதாக எழுந்தருளியுள்ள ஸ்ரீ தண்டமுத்து மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் இன்று காலை 10 மணியளவில் மேலதாளம் முழங்க சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ வலம்புரி லட்சுமி கணபதிக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து முத்துமாரியம்மன் ஆலய விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. மேலும் கணபதி ஹோமம், வாஸ்து பிரவேச பலி, புற்றுமண் எடுத்தல், கும்ப அலங்காரம், கோ பூஜை, முதல் மற்றும் 2ஆம் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவை காண சிறுவந்தாடு, மடுகரை, மோட்சக்குளம் உட்பட சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். இரவு விநாயகர் மற்றும் தண்டமுத்து மாரியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா நடைபெற்றது. இந்திராநகர் தொகுதி கிரிக்கெட் கிராக்கர் சார்பில் கடந்த 2 வார காலமாக நடைபெற்ற சூப்பர் 6 கிரிக்கெட் மேட்சின் பரிசளிப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் இந்திராநகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முத்திரையர்பாளையம் கல்கி கோவில் அருகில் கிரிக்கெட் கிராக்கர்ஸ் ஏற்பாட்டில் சூப்பர் 6 கிரிக்கெட் போட்டி கடந்த 2 வார காலமாக நடைபெற்று வந்தது. 6 பிளேயர் கொண்ட இப்போட்டியில் மொத்தம் 40 அணிகள் கலந்து கொண்டன. இதில் சென்னை, சிதம்பரம் மற்றும் பண்ருட்டி ஆகிய அணிகளும் கலந்து கொண்டனர். இப்போட்டி கடந்த ஜனவரி மாதம் 25ஆம் தேதி தொடங்கியது. நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்திராநகர் தொகுதியின் கிரிக்கெட் கிராக்கர்ஸ் ஏ டீம் முதல் பரிசையும், பி டீம் 2ஆம் பரிசையும், பண்ருட்டி KCC அணி 3ஆம் பரிசையும், தருமபுரி வீரா பிரதர்ஸ் 4ஆம் பரிசையும் பெற்றது. வெற்றி பெற்ற அணிக்கு முதல்வர் ரங்கசாமி கோப்பையை வழங்கி பாராட்டினார். அரசு கொறடா AKD ஆறுமுகம்,
மற்றும் பாஜக மாநில துணைத் தலைவர் முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக தொழிலதிபர்கள் SS அழகு, வீரா, ரமணி, தணிகைவேல், ஏழுமலை, ரகு, புண்ணியகோடி, PSP சிவபிரகாசம் உட்பட திரளானோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பை மற்றும் பரிசு தொகையினை வழங்கி பாராட்டினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை முத்திரையர் பாளையத்தை சார்ந்த சகாதேவன், தருமபுரியை சார்ந்த ராமு மற்றும் ராஜ் மற்றும் கிரிக்கெட் கிராக்கர்ஸ் அணி வீரர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். வரும் சட்டப்பேரவை தேர்தலில் தாம் போட்டியிடுவது தொடர்பாக கட்சி தலைமைதான் முடிவெடுக்கும் என்றும் தாம் கட்சியின் சாதாரணமான தொண்டன் என்றும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரிக்கான திட்டங்கள் இல்லை, புதுச்சேரியை புறக்கணிக்கும் இப்பட்ஜெட்டை விமர்சித்தால் பதவி பறிபோகும் என்று முதல்வர் பாராட்டியுள்ளார். மத்திய பட்ஜெட்டை முதல்வர் ரங்கசாமி விமர்சித்தால் மறுநாள் அவருக்கு முதல்வர் நாற்காலி இருக்காது என்பதால் தான் வரவேற்றுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். புதுச்சேரியில் பத்திரப்பதிவுத்துறை மட்டுமில்லை, அனைத்து துறைகளிலும் லஞ்சம், ஊழல் அதிகரித்துள்ளதாகவும் புதிய பஸ் ஸ்டாண்ட் கட்டியதிலும் ஊழல் நடந்துள்ளது. வெளிப்படையாகவே லஞ்சம் கேட்கின்றனர். தற்போது ஊழல் ஆட்சி நடப்பதாகவும் குற்றம் சாட்டினார். ஊழல் மலிய முக்கிய காரணம் முதல்வர் அமைச்சர்கள்தான். முதல்வர் ரங்கசாமி அமைச்சர்கள் தார்மீக பொறுப்பேற்று பதவிகளை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றார். சட்டப்பேரவை தேர்தலில் தாம் போட்டியிடுவது தொடர்பாக கேட்கிறீர்கள். இதில் கட்சி தலைமைதான் முடிவெடுக்கும். தாம் கட்சியின் சாதாரணமான தொண்டன் என்றும் அவர் குறிப்பிட்டார். மணவெளி சட்டமன்ற தொகுதியின் நல்லவாடு மற்றும் மணவெளி பகுதியில் ரூபாய் 15.64 லட்சம் மதிப்பீட்டில் புதிய யூவடிவ வடிகால் வாய்க்கால் மற்றும் வாய்க்கால் மீது கல்வெட்டு அமைக்கும் பணிகளுக்கு நடைபெற்ற பூமி பூஜை நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்தின் மூலமாக சாலை வளர்ச்சி நிதியின் கீழ் நலவாடு கிராமத்தில் ரூபாய் 11.64 லட்சம் மதிப்பீட்டில் 140 மீட்டர் நீளத்திற்கு பிரதான யூ வடிவ வாய்க்கால் அமைப்பதற்கும், மணவெளி பகுதி விக்டோரியா நகரில் உள்ள வாய்க்கால் மீது ரூபாய் 4 லட்சம் மதிப்பீட்டில் கல்வெட்டுக்கள் அமைப்பதற்கும் நடைபெற்ற பூமி பூஜை நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜ், இடைநிலை பொறியாளர்கள் சரஸ்வதி, சுரேஷ் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பாஜக மாவட்ட தலைவர் சுகுமார், கிருஷ்ணமூர்த்தி ரெட்டியார், சக்திவேல், மாவட்ட துணைத் தலைவர் மணிகண்டன், நலவாடு கிராம அங்காளம்மன் கோவில் பஞ்சாயத்தார், நலவாடு வடக்கு பஞ்சாயத்தார், நலவாடு தெற்கு பஞ்சாயத்தார் மற்றும் மணவெளி பகுதி முக்கிய பிரமுகர்கள் NSK செழியன், கலைவாணன், தனுசு மற்றும் அந்தந்த பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் 2021-2024 கல்வியாண்டு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சிறந்த சாதனை புரிந்தமைக்காக சிறந்த மேல்நிலைப் பள்ளிக்கான விருதை கரிக்கலாம்பாக்கத்தில் இயங்கி வரும் SRK மேல்நிலைப் பள்ளிக்கு குடியரசு தின விழாவில் மேதகு துணைநிலை ஆளுநர் டாக்டர் திரு கைலாசநாதன் அவர்களின் திருக்கரங்களால் புதுச்சேரியின் இளம் கல்வியாளராக திகழும் SRK மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர் டாக்டர் திரு T மகேந்திரன் அவர்களுக்கு வழங்கினார். கல்வி வரலாற்றில் 24 ஆண்டுகளை வெற்றிகரமாக கடந்து 25ஆம் கல்வியாண்டை சாதனை வெள்ளி விழா ஆண்டாக தடம் பதித்தது. நகர்ப்புறத்திற்கு இணையான கல்வியை கிராமப்புறத்திலும் வழங்கும் தலை சிறந்த பள்ளி என்ற பெருமைக்குரிய SRK மேல்நிலைப் பள்ளி மாநிலத்தின் சிறந்த பள்ளிக்கான விருதை பெறுவதற்கு பங்காற்றிய ஆசிரியர் பெருமக்களுக்கும், மாணவர்களுக்கும் மற்றும் பள்ளியின் ஊழியர்களுக்கும் அனைவருக்கும் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். திருபுவனை மேம்பாலம் அருகில் சர்வீஸ் சாலை அமைத்திட வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாபெரும் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி ஆளும் NR பாஜக கூட்டணி அரசை கண்டித்தும், ஒன்றிய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தை கண்டித்தும் புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமையில் திருபுவனையின் தொகுதியின் செயலாளர்
ஈழவளவன் தலைமையில் திருபுவனை மேம்பாலம் அருகில் சர்வீஸ் சாலை அமைத்திட வலியுறுத்தி பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் தேவபீழன், திமுக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, விடுதலை சிறுத்தை கட்சியின் தமிழ்நாடு பொதுச் செயலாளர் தலையாரி, பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் தொண்டரணி வளவன், அமைப்பு செயலாளர் அமுதவன், மாநில பொருளாளர் தமிழ்மாறன், தலைமை நிலைய செயலாளர் செல்வனந்தன், மாநில செயலாளர் தேர்தல் பணிக்குழு அரிமா தமிழன், காங்கிரஸ் பொதுச் செயலாளர் தனுசு, திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் காந்தி, திமுக தொகுதியின் செயலாளர் செல்வ பார்த்திபன், முகிலன் மற்றும் பலரும் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். பேரறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு நாளையொட்டி காரைக்காலில் அதிமுகவினர் மரியாதை செலுத்தினர். தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் காரைக்கால் மாவட்டம் கோட்டிச்சேரி பகுதியில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அஇஅதிமுக காரைக்கால் மாவட்ட செயலாளர் எம்பி ஓமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திரளான அஇஅதிமுக பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். பின்னர் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது.